அவனை கொலை பண்ண வந்திருக்கேன். அதாங்க கொல்றது. அதான். என்ன சொல்றீங்க? உண்மையை தான் சொல்றேன். அவனை கண்டு துண்டமா வெட்டி காக்காக்கி போடணும். அதுக்கு தான் அவனை தேடிட்டு இருக்கேன். என்னங்க இது அநியாயமா இருக்கு? ஏய், என்னங்க இது? அவனுக்காவே சாண பிடிச்சு வச்சிருக்கேன். அவனை இதால போராட்டி நான் ஆம்பளையே. பார், இனிமே அந்த கடைக்கு வேலைக்கு வரக்கூடாது. மீறி வந்தா இந்த கடையிலே வச்சு வெட்டிடுவேன். ஒரு நல்ல கலர் போட்டோவை எடுத்து வச்சுக்க. அப்பதான் வாசல்ல மாட்டதுக்கு வசதியா இருக்கும். ஒரு பொறுக்கிய இந்த போஸ் வெட்டிட்டான் நாட்டுக்கே தெரியணும். அவனுக்காக தீட்டின அருவா தீட்டினதுதான். என்ன சார் வந்து மிரட்டிட்டு போறான்? முதல்ல போலீஸ் போன் பண்ணுங்க சார். போன் தானே பண்றேன். சொல்லுங்க சார், நான் இளங்கோ தான் பேசுறேன். யோ, நாளையிலேருந்து நீங்க வேலைக்கு வர வேணாம். சார் என்ன சார் ஆச்சு? உன் சங்காத்தமே வேணாயா. நீ இதுவரைக்கும் இந்த கடையில வேலை பார்த்து கீழ்ச்சது போதும். சார் இப்போ என்ன ஆச்சு? எதுக்காக திடீர்னு இப்படி பேசிட்டு இருக்கீங்க? உன்னை வெட்டுறதுக்கு இங்க ஒருத்தன் அருவாளோட அலைஞ்சிக்கிட்டு இருக்கான். இப்பதான் இங்க வந்து எல்லாம் புரியும்படியா சொல்லிட்டு போயிருக்கான். நான் தொழில் பண்றோம்ப்பா. கசாப்பு கடை மாதிரி கண்ணந்துண்டமா வெட்டுவேன்னு சொல்லிட்டு போறான். உன்னை வெட்டுறதை பத்தி எனக்கு ஒண்ணும் இல்ல. ஆனா என் கடையில வச்சு வெட்டினாக்கா என் தொழில் என்ன ஆகுறது? பாருப்பா, அவன் பேர் என்னமோ போசான். அவனை பார்த்தா உன்னை கண்டந்துண்டமா வெட்டிடுவான் போலதான் தெரியுது. அறிவாளை பளபளன்னு தீட்டி வச்சிருக்கான். ஓ நல்லதுக்கு தான் சொல்றேன். உடனே எங்கேயாவது ஓடி போயிடு. ஆனா தயவு செய்து என் கடை பக்கம் மாத்திரம் வந்துடாத. என்னடாச்சு? என்னடா பிரச்சனை தேவையில்லாம பெருசாயிருச்சு. இப்போ என்ன பிரச்சனை? அதான்டா வந்த போஸ் என்னை வெட்டுறதுக்காக அருவாளோட அலைஞ்சிட்டு இருக்கானா. என்னை பார்க்கறதுக்கு ஸ்டுடியோ போயிருக்கான். எனக்கு வேலை போயிருச்சு. நான் தான் அன்னைக்கே தலையில அடிச்சுக்கிட்டேனடா. இந்த விஜய் ஒரு சனியம் பிடிச்சவனு. அவ விஷயத்துல தலையிட்டாலே வில்லங்கம் தான். சொன்னா கேட்டியா? இப்ப அதுக்கான பலனை அனுபவிச்சேதான் ஆகணும். இப்ப என்னாச்சு? இருக்கிற வேலையும் போச்சு. அது மட்டும் இல்ல, ஒருத்தன் அருவாளோட உன்னை வெட்டுறதுக்கு விரட்டிட்டு இருக்கான். அலையட்டோண்டா. இத பார், நீ ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோ. எனக்கு பிரச்சனைகள் அதிகம் ஆக ஆக கண்டிப்பா விஜய் அனுபவிப்பா. ஹேய், எல்லாமே உன்னாலதானடா. கோவில்ல அன்னைக்கு விஜய பார்த்தல, அதோட சைலண்டா வந்திருக்கலாம். சொல்ல சொல்ல கேட்காம அவளை போய் சீன. இப்ப என்னாச்சு? அனுபவிச்சுதான் ஆகணும் நீ. அதெல்லாம் கிடக்குது, விடுறா. விஜய்க்காக எந்த ஒரு பிரச்சனையும் சந்திக்க நான் தயாரா இருக்கேன். விதி மாப்ள, விதி யார விட்டுரும்? அருவாள்ல வெட்டு போட்டா எப்படி இருக்கணும்னு உனக்கு தெரியணும் போல இருக்கு. படுவ, நல்லா படு. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். உட்காரு. என் பேரு கோபிகிருஷ்ணன். காலையில் உங்களுக்கு ஃபோன் பண்ணியிருந்தேன். ஓ, இந்த யூனிஃபார்ம் விஷயமா பேசுறீங்கல்ல? ஆமாங்க சார். புதுசாக ஆரம்பிச்சிருக்கோம். உங்கள் ஸ்கூல் ஆர்லாம் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லபடியாக பண்ணி தருவோம் சார். ஓஹோ, இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? இதுக்கு முன்னாடி ஒரு கார்மெண்ட்ஸில் சூப்பர்வைசராக ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன். இப்போ அதை விட்டுட்டு இதை ஆரம்பிச்சிருக்கேன் சார். இதை பாருங்க கோபி, பேசிக்கா ஒரு விஷயம் இருக்கு. 2-3 வருஷமா யூனிஃபார்மா ஒரு இடத்துல ஆர்டர் பண்ணி வாங்கிட்டு இருக்கோம். அதை திடுதிப்புன்னு உங்களுக்கு மாத்திரன்னு என்ன தேவை இருக்கு? புதுசா பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லாதீங்க. என்னுடைய பாயிண்ட் என்னன்னா, ஸ்மூத்தா போயிட்டு இருக்கிற ஒண்ணு நாங்க ஏன் டிஸ்டர்ப் பண்ணணும்? சார், உங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் போட்டிருக்க யூனிஃபார்ம் எல்லாம் நான் பார்த்தேன் சார். நீங்கள் கொடுக்குற ஆர்டருக்கும் விலைக்கும் இதை விட பெட்டரான குவாலிட்டி என்னால் சப்ளை பண்ண முடியும். அப்போ எங்க ஸ்டூடெண்ட்ஸ் போட்டிருக்கிற யூனிஃபார்ம்லாம் மட்டன் சொல்ல வரீங்களா? சார், மட்டம் சொன்னா அது ரொம்ப தப்பான வார்த்தை சார். நான் அப்படி சொல்லவில்லை. நான் என்ன சொல்ல வந்தேன்னா, இப்போ நீங்க கொடுக்குற கொட்டேஷனுக்கு இதை விட நல்ல குவாலிட்டி என்னால் சப்ளை பண்ண முடியும்னு சொல்ல வந்தேன் சார். ஓஹோ சார், உங்களை பார்க்கறதுக்காக நான் வெளியில வெயிட் பண்ணிட்டு இருந்தப்ப உங்க ஸ்டூடெண்ட்ஸ் சில பேர் போட்டிருந்த யூனிஃபார்ம்லாம் பார்த்தேன். பெரும்பாலான யூனிஃபார்ம் ஃபேட் ஆகி வெளிரி போயிருந்துச்சு. 5-6 மாசம் ஆச்சுன்னா ஃபேட் ஆகத்தானே செய்யும். அப்படி இல்லை சார். நான் சப்ளை பண்ற யூனிஃபார்ம் எல்லாமே 1 வருஷம் வரைக்கும் ஃபேட் ஆகாமே இருக்கும். சார், உங்களுக்கு சொல்ல வேண்டியதில்லை, இந்த சிட்டிலே ரொம்ப மரியாதையான ஸ்கூல்னு உங்க ஸ்கூல் தான் பேர் வாங்கியிருக்கு. உங்க ஸ்டூடெண்ட்ஸ் இந்த மாதிரி வெளியில போன ட்ரெஸ்ஸை போட்டுட்டு இருக்கலாமா? ஓஹோ, யூ ஹேவ் a பாயிண்ட். நீங்க சப்ளை பண்ற யூனிஃபார்ம் நல்ல குவாலிட்டியா இருக்குமா? கண்டிப்பா சார். இது என்னோட கொட்டேஷன். இப்போ நீங்க கொடுத்துட்டு இருக்க அமௌண்ட்டை விட கம்மியான அமௌண்ட் தான் இதுல கோட் பண்ணியிருக்கேன். பாருங்க சார்.
எனக்கு ஒரு தடவை ஆர்டர் கொடுங்க சார். நீங்க சப்ளை பண்ற யூனிஃபார்ம்லயும் இந்த மாதிரி குறை இருந்ததுன்னா சார் அவ்வளவே நான் அப்படியே ரிட்டர்ன் எடுத்துக்கிறேன் சார். எவ்வளவு துணி நான் உங்களுக்கு சப்ளை பண்ணியிருக்கணும் அது எதுக்குமே நீங்க பேமெண்ட் கொடுக்கவே வேணாம். இது எல்லாத்தையுமே நான் உங்களுக்கு எழுத்துல எழுதி தரதுக்கு தயாரா இருக்கிறேன். என்ன சார் யோசிக்கிறீங்க? உங்களுக்கு ஆர்டர் தரலான்னு தான் தோணுது. ஆனா ஒரே நாள்ல எல்லா ஆர்டரையும் உங்களுக்கு மாத்தி தர முடியாது. நான் ஒன்னு செய்றேன். எங்க ஸ்கூல்ல எலிமெண்டரி பிரைமரி லெவல்ல இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு முதல்ல சப்ளை பண்ணுங்க. இஃப் யூ ஆர் சாட்டிஸ்ஃபைட் வித் தட் எல்லாத்தையும் உங்களுக்கு மாத்தி தரோம். தேங்க்யூ சார். இன்னும் உண்மையை சொல்லணும்னா நீங்க என்னை நம்பி முழு ஆறுமே கொடுக்கலாம் சார். இந்த லெவல்லயே எங்க ஸ்கூல்ல 1500 பசங்க படிக்கிறாங்க. முதல்ல உங்களுக்கு பண்ணி கொடுங்க. எங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எல்லாத்தையும் உங்களுக்கே மாத்தி கொடுக்குறோம். தேங்க்யூ சார். மற்ற விஷயங்கள்ல ஆபீஸ் ரூம்ல பேசிக்கோங்க. மிஸ்டர் ரகுன்னு ஒருத்தர் இருக்காரு. நைஸ் டு மீட் யூ. விஷ் யூ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ சார். என்ன சார் வேணும்? ஐயா பிரின்ஸ்பாலை பார்க்கணும். இல்ல ப்ரேயர் நடக்குது, இப்போ யாரையும் பார்க்க இல்லை முடியல. அவங்க வர சொல்லி தான் வந்தேன். அப்படியா? சரி. மேடம், எஸ். யாருப்பா இவரு? ரொம்ப நேரம் உட்காந்துருக்காரு மேடம். நீங்க நிறைய வேலை இருக்குன்னு சொல்லியும் கேட்காம இங்கேயே உட்காந்துட்டு இருக்காரு மேடம். இல்லை மேடம், உங்கள் வேலையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் பார்க்குறேன்னு சொன்னேன். அதுக்குள்ளே நியாய கூட்டம் தான். மேடம் ஃபீல் பண்ணுறாங்களே, வாயா வெளில போகணும். வா. கொஞ்சம் இருங்க, சொல்லுங்க. இல்லை மேடம், உங்கள் வேலையை நான் கெடுக்க மாட்டேன். நான் வெளியில் உட்காந்துருக்கேன். நீங்கள் வேலையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் சிவா ராமா அப்படின்னு சேரில் சாய்வீங்களே, அப்போ சிவராமான்னு ஒரு சவுண்ட் விடுங்க, வந்துடுறேன். என்ன கடவுளா? இல்லை மேடம், என் பேரே சிவராமன் தான். ம், உட்காருங்க. உங்கள் வேலையெல்லாம் முடிச்சிங்களா மேடம்? எனக்கு வேலை இருந்துகிட்டே இருக்கும். சொல்லுங்க, உங்களுக்கு என்ன வேணும்? ஒரு டவுட்டு மேடம். என்ன? இல்லை உங்கள் பியூனுக்கெல்லாம் ஒழுங்காக சம்பளம் தரீங்களா? எதுக்கு கேக்குறீங்க? முகத்தை ஒரு மாதிரியை வச்சுட்டு எல்லாருமே எரிஞ்சு விடுறேன் மேடம். அதெல்லாம் இருக்கட்டும். நீங்க யாரு? உங்களுக்கு என்ன வேணும்? நாங்கள் இந்த ஸ்கூல் குழந்தைங்களுக்கெல்லாம் யூனிஃபார்ம் தைச்சு கொடுக்குற புது யூனிட் ஒன்று ஆரம்பிச்சிருக்கேன் மேடம். உங்கள் ஸ்கூலுக்கு வேண்டியதை தைச்சு கொடுக்குற ஆர்டர் எங்களுக்கு கொடுத்தீங்கன்னு வச்சிங்களேன், தைச்சு போடுவோம். தைச்சு என்ன? அது வந்து மேடம், பிச்சு போடுவோம் பிச்சுங்கிற மாதிரி தைச்சு போடுவோம் தைச்சுன்னு சொல்ல வந்தேன். ஆர்டர் எடுக்கிறதுக்கு கேன்வாஸ் பண்ண வந்திருக்கீங்க. உங்க பேச்சும் சரியில்லை, உங்க லுக்கும் சரியில்லை. மேடம் நீங்கள் ரொம்ப அதிகம் படித்தவங்க, நான் ரொம்ப கம்மியாக படித்தவன். வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு? உருவு கண்டு எல்லாமே வேண்டும், தோற்றத்தை வச்சு எடை போடாதீங்கன்னு சொன்னாரா இல்லையா? ஏன் மேடம், கலராக இருக்கணும், டை கட்டியிருக்கிற அந்த சட்டமாக என்ன? இந்த ஸ்கூலுக்கு இந்த கலரில், இந்த குவாலிட்டியில், இந்த டயத்துக்குள்ளே இவ்வளோ யூனிஃபார்ம் வேணும் அப்படின்னு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா கரெக்டாக சப்ளை பண்ணிருங்க மேடம். அதானே முக்கியம், ஆளாக முக்கியம். நல்லா பேசுறீங்க. தேங்க்ஸ். இந்தாங்க மேடம். இதில் எந்த குவாலிட்டினாலும் நீங்கள் செலக்ட் பண்ணுங்க மேடம். ம். இந்தாங்க மேடம் கொட்டேஷன் லிஸ்ட்டு. இன்னைக்கு நிலவரப்படி மார்க்கெட்டில் இதோட நல்ல ரேட் உங்களுக்கு கிடைக்காதுங்க மேடம். இதெல்லாம் ஓகே தான். அப்புறம் என்ன மேடம், எங்களுக்கு ஆர்டர் கொடுத்துருங்க. இத பாருங்க மிஸ்டர் சிவராமன், பெரிய பெரிய கம்பெனி எல்லாம் எங்ககிட்ட ஆர்டர் கேட்டிருக்காங்க. நீங்க சின்ன ஆளு, உங்களை நம்பி எப்படி இவ்வளவு பெரிய ஆர்டர் கொடுக்கறது? சொல்லுங்க, என்னோட சாய்ஸ் பெரிய கம்பெனியா இருக்கிறது தப்பு இல்லையே. இல்லை மேடம், சின்ன கம்பெனிக்கு, அதுவும் எங்கள் கம்பெனி கொடுக்குறதா மேடம் கரெக்டு. எப்படி? ஏன் மேடம், பெரிய கம்பெனிக்கு ஆர்டர் கொடுத்தீங்கன்னா 10ஓட 1 11 போயிடும். ஆனால் எங்களுக்கு ஆர்டர் கொடுத்தீங்கன்னு வச்சுக்கீங்களேன், இவ்வளோ பெரிய ஸ்கூலு, இவ்வளோ பெரிய ஆர்டர் நம்மளை நம்பி கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி மேலும் மேலும் ஆர்டர் வாங்குற நல்ல இடத்துல நல்லபடியாக தைச்சு தருவோம் மேடம். ம். இப்போதான் ஆரம்பிச்சிருக்கோம், வளரணுங்கிற ஆசையில் ஆர்வமாக இருக்கும், புரிஞ்சுக்குங்க மேடம். சரி மிஸ்டர் சிவராமன், உங்களுக்கே நான் ஆர்டர் கொடுக்கறதா டிசைட் பண்ணிட்டேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்ஸ் மேடம். நீங்கள் எதிர்பார்க்குறத விட நல்ல குவாலிட்டி தரேன் மேடம். கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, சரிங்க. நான் எங்க கரஸ்பாண்டன்ட் கிட்ட சொல்லிட்டு உங்களுக்கு ஆர்டர் டைப் பண்ணி ரொம்ப கொடுக்க தேங்க்ஸ் மேடம். வரேங்க மேடம். தேங்க்ஸ் மேடம்.
ஏமா லீலா மத்த நகையெல்லாம் அப்படியே பத்திரமா உள்ள வச்சுட்டியாமா? வச்சுட்டேன் அத்தை. இப்பதாம்மா மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்கு. அப்பா கடைக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டேன், சரக்கு ஆர்டர் பண்ணிட்டேன். அப்படியா? சைக்கிளில் பிஸ்னஸ் பண்ணும்போது போதுமான அளவு சரக்கு இருந்தாவே போதும். ஆனால் கடைங்கிறப்ப கணிசமான அளவு ஸ்டாக் இருக்கணும் இல்லையா? அதுவும் சரிதான். அப்படியா? ஆமா அத்தை, கடையில எது கேட்டாலும் இல்லைன்னு சொல்லக்கூடாது இல்லையா? தேவையான அளவு சரக்கு ஆர்டர் கொடுத்துட்டேன், பாதி பணம் கொடுத்துட்டு மீதி கிரெடிட்ல வாங்கியிருக்கேன். ஆமா, கடை திறப்பு விழாவுக்கு யாரெல்லாம் கூப்பிடுறதுன்னு முடிவு பண்ணிட்டியா? பண்ணியாச்சுப்பா. யார கூப்பிட போற? அழகர் குளத்துக்கு போய் மாமாவை கூப்பிடலான்னு இருக்கேன். என்ன லீல? சரிங்க. நாம 2 பேரும் போய் மாமாவை அழைச்சிட்டு வந்துடலாம். ஏன்னா அன்னைக்கு அவர் வந்தப்ப உன் கழுத்துல நகை இல்லாதெல்லாம் பார்த்துட்டு அவர் முகம் ரொம்ப வாடி போச்சு. இப்போ இந்த நகையெல்லாம் பார்த்தாருன்னா ரொம்ப சந்தோஷப்படுவாரு. ஆமா, அதுவும் சரிதான். 2 பேருமா போய் கூப்பிட்டீங்கன்னா நல்லா தான் இருக்கும். ஆமா, உன் ஃப்ரெண்ட்ஸுங்களை யார கூப்பிட போற? அதெல்லாம் ரொம்ப ஈஸிப்பா. சைக்கிள் எடுத்துட்டு போய் ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்தா எல்லாத்தையும் கூப்பிட்டு அது வந்து. சரிதான். ஏங்க, விஜயும் சரோகாவையும் கூப்பிடணும்ல? மாணிக்கத்தையும் கோப்பியும் கூப்பிடணுமா? ஆமா, அதத்தான் சொன்னேன். அவசியம் அவங்கள கூப்பிடணுங்கிறியா? என்னங்க இப்படி சொல்றீங்க? நாம அவங்கள கூப்பிடணுங்கிறது அவசியம் தானே? அவங்களுக்கும் நமக்கும் என்ன விரோதமா? விரோதம்னு ஒண்ணும் இல்லை லீல. நல்லா யோசிச்சு பாரு. மாணிக்கத்தையும் கோபிக்கிட்டையும் நான் ஒரு உதவி கேட்க போனேன் இல்லையா? என்னது உதவியா? சீட்ல சேர சொல்லி அவங்களை கேட்க போனேன். அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில அது எனக்கு உதவி தானே. அது தப்போ ரைட்டோ, எனக்கு உதவி செஞ்சிருக்கலாம் இல்லையா? அவங்க மாட்டேன்னு சொன்னது கூட ஒரு விதத்துல நல்லதுதாங்க. அந்த சீட்டு பிடிச்சவன் ஏமாத்துனதுல அவங்க கூட மனஸ்தாபம் வந்திருக்கும்ல. அவன் நல்லவனோ ஃப்ராடோ நமக்கு அதுக்கு அப்புறம் தானே தெரியும். உதவி கேட்க போனது நான். சகலையாச்சு இவ்வளவு தூரம் வந்து உதவி கேட்கிறாருன்னு அவங்க ஏதாவது செஞ்சாங்களா? அப்படிப்பட்டவங்களை நான் எதுக்கு கூப்பிடணும்? அதுவும் இந்த மாணிக்கம் கடை திறப்புலாவுக்கு நம்மளை கூப்பிட்டாரா? சரி, அதை விடு. அவர் ஹாஸ்பிட்டல் இருந்தப்ப அவருக்கு நான் எவ்வளவு ஹெல்ப்பா இருந்தேன், அதெல்லாம் மறந்துட்டாரு. அப்படிப்பட்டவரை நம்ம கூப்பிடணுங்கிறியா? நீங்க சொல்றது சரிதாங்க. ஆனா நாம அவங்களோட பெருந்தன்மையா நடந்துக்கலாம்ல. நீ என்ன சொல்ற? பழிக்கு பழி வாங்குற மாதிரி நீங்க பேசுறது அவ்வளவா சரியில்லைங்க. நீங்க ஒரு சூழ்நிலையில உதவி கேட்டு போனீங்க, அவங்க ஒரு சூழ்நிலையில அதை மறுத்திருக்கலாம். நீங்க அதை வச்சு எல்லாத்தையும் முடிவு பண்ணிட முடியுமா? அவங்க இப்படி நடந்துட்டா எப்படி வருத்தப்படாம இருக்க முடியும்? சரிங்க, உங்களுக்கு இதுல வருத்தம் இருக்கும். மாணிக்க மாமாவும் கோபியும் உங்களுக்கு தேவையில்லை. ஆனா எனக்கு சரோக்காவும் விஜயும் வேணுமே. நீங்க ஏதோ கேட்டு அவங்க மறுத்ததுக்காக நாங்க என்னங்க பண்ண முடியும்? இதனால அக்கா தங்கச்சிங்களுக்குள்ள மனஸ்தாபம் வரணுமா? நீங்க எப்பவும் போல இருக்கலாம். இது ஆம்பளைங்களுக்குள்ள பிரச்சனை. உங்களுக்கு என்ன? என்னங்க புரியாம பேசுறீங்க? மாமா, நான் சொல்றது கரெக்ட் தானே? கரெக்ட் தான்மா. டே ரவி, லீலா சொல்றதும் கரெக்ட் தான்ப்பா. நீ நினைக்கிற மாதிரி இந்த பிரச்சனை ஆம்பளைங்களோட முடிஞ்சு போகாது. அப்புறம் இந்த மாணிக்கத்தையும் சரோவையும் கூப்பிடலன்னா அந்த ராஜம்மா பிரச்சனையை பெருசாக்கிடுவாங்க. கோபி வீட்டில் எந்த ஒரு சின்ன விஷயத்தையும் பெருசாக்குறதுன்னு அங்கே ஒரு கூட்டம் இருக்கு. சின்ன விஷயத்துக்காக அக்கா தங்கச்சிக்குள்ள பிரச்சனை வரணுமா? எல்லாத்தையும் கூப்பிடுறது முறை. அதே மாதிரி கூப்பிட்றேன்ப்பா. ஆமாங்க, நாம போய் அவங்களை கூப்பிடுறதுனால மரியாதை ஜாஸ்தி ஆகுமே தவிர குறைய போறது இல்லைங்க. நாம கூப்பிடலாங்க. சரி, கூப்பிடுவோம். சந்தோஷம், என்ன எழுதிக்கிட்டு இருக்க? உன்கிட்ட அவசியம் இதை சொல்லணுமா? எங்கிட்ட சொல்லக்கூடாத விஷயம் அப்பேற்பட்ட ரகசியம் என்ன எழுதுறப்பா? இந்த வெத்தலை டப்பா வச்சிருக்க லேடிக்கிட்ட எல்லாம் சொல்ல முடியாது. என்ன சந்தோஷம் இப்படி சொல்ற? நான் உன் பாட்டி இல்ல. வாட்? ஏன் பாட்டியா? என் பாட்டியை பார்த்திருக்கியா நீ? அவங்க பெரிய கான்வென்ட்ல இன்டர்மீடியட் படிச்சவங்க. கவுன்லாம் போட்டு ரொம்ப சாமிங்கா இருப்பாங்க. அவங்களோட போய் கம்பேர் பண்ற? பாட்டி, சரி, இப்ப என்ன எழுதிக்கிட்டு இருக்கத சொல்லு. ஏங்க, அது என்ன எழுதிட்டு இருக்கீங்கன்னு தான் சொல்லிடுங்களேன். இல்லைன்னா நைய நைய நையன்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. சரி, நான் புதுசா ஆரம்பிக்க போற கம்பெனிக்கு நேம் செலக்ட் பண்ணிட்டு இருக்கேன். இன்னும் ஆரம்பிக்கவே இல்ல, அதுக்குள்ள பேர் வைக்கிறதா? என்னமோ புள்ள போறதுக்கு முன்னாடி பேர் வச்ச மாதிரி. ஏன் கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி மாப்பிள்ளை பொண்ணு பேரெல்லாம் பத்திரிக்கையில் அடிக்கிறது இல்லையா? அந்த மாதிரி தான் அது. பார்த்தனே, காலையில நீ பேர் வைக்கிறத பார்த்தனே. என்னமோ பீலே பாலேன்னு. ஏன் பாட்டி சும்மா சும்மா அவரை விடாம தொந்தரவு பண்ணிட்டு இருக்க? கொஞ்ச நேரம் தான் நிம்மதியை விட. அதுவும் சரிதான். தேங்க்ஸ் செல்வம். கிளவி டார்ச்சர் தாங்க முடியல. சரி, எனக்கு ஒரு டவுட்டு. உனக்கு டவுட்டா? இந்த வீட்டில் எல்லாருடைய டவுட்டுக்கு பதில் சொல்லி சொல்லி நான் டயர்டாயிருவோம் போல இருக்கு. சரி கேளு. அதுக்கு இல்ல, இன்னும் நீங்க கம்பெனி ரெஜிஸ்டர் பண்ணவே இல்ல.
எக்ஸ்போர்ட் கம்பெனி ஆரம்பிக்கிறதா இருந்தா ரெஜிஸ்டர் பண்ணாம டிரான்சாக்ஷன் பண்ண முடியாது. அது எப்படி? இதை பாரு செல்வம், கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணுறதுன்னா அதுக்கு நிறைய செலவாகும். நீங்கள் கொடுக்குற பணம் அதுக்கு பத்தாது. அதோட அதுக்கு நிறைய டைம் தேவைப்படும். கம்பெனியை ரெஜிஸ்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் சரக்கு அனுப்புவேன்னா கிடைச்சிருக்க ஆர்டர் மிஸ் ஆகிடும். அப்படியா? ஆமாம், இந்த டிரான்சாக்ஷனை நான் பண்ணாலும் கூட பேப்பர்ஸை பொறுத்த வரைக்கும் தாமஸ் கம்பெனியோட பேரில் தான் இருக்கும். அது சரி, இப்போ இதுக்கு என்ன பேர் வைக்க போற? கிளவி, நீ கொஞ்சம் பேசாமல் இருக்கியா? மாப்பிள்ள, உங்க அம்மா பேர் வைக்கலாமே. இந்த அம்மா பேரை வைக்கிறது, ஆட்டுக்குட்டி பேரை வைக்கிறதுலாம் உங்கள் பையனுக்கு வேணா ஓகே, நமக்கு ஒத்து வராது. சரி, அப்ப என்னதான் பேர் வைக்க போறீங்க? அதான் திங்க் பண்ணிட்டு இருக்கேன். என்னங்க, ஐஸ்வர்யான்னு பேர் வைக்கலாமா? வெரி குட். பேர் பிடிச்சிருக்கா? இல்ல, நீ உன் பேரை சொல்லாம அடுத்தவங்க பேரை சொன்னியா, அது ரொம்ப பிடிச்சிருக்கு. மற்றபடி ஐஸ்வர்யாங்கிற பேர் ரொம்ப ஓல்டு. மாப்பிள்ள, உங்க அம்மா பேர் வைக்கலனாலும் உங்க குலதெய்வம் பேர் வைக்கலாமே. மா, பேசாம இருக்கியா? ஏங்க, நீங்க ஏதாவது ஒரு பேர் சொல்லுங்களேன். என்ன கேட்காதீங்க, அத்தையே கேளுங்க. சுத்தம், அதுக்கு நான் பிசினஸே பண்ணாம இருக்கலாம். சரோ, குழந்தை அழுது போய் பாரு போ. இதோ பாருங்க, என்னோட கம்பெனி ஆல் ஓவர் வேர்ல்டு ரீச் ஆகணுங்கிறதுக்காக ரொம்ப திங்க் பண்ணி செலக்ட் பண்ணி ஒரு பேர் வச்சிருக்கேன். யூனிவர்சல் ட்ரேட் லிங்க்ஸ். எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. தட்ஸ் குட். அப்புறம் மாப்பிள்ள, இன்னொரு விஷயம், என்கிட்ட இப்போ முழு பணம் இல்லை, 50,000 ரூபா இருக்கு. முதல்ல அதை வாங்கிக்கிங்க. 50,000மா? ரொம்ப கம்மியாச்சே. இல்லை, அந்த கடைக்காரர்கிட்ட முதல்ல இந்த 50 ரூபாவை அட்வான்ஸாக கொடுத்து பொருளை வாங்கிடுங்க. ஒரு வாரத்தில் பேலன்ஸ் அமௌண்ட்டை செட்டில் பண்ணிடுங்க. அப்படி இல்லைங்க, ஃபுல் அமௌண்ட்டை கொடுத்து ஃபர்ஸ்ட் டைம் பர்ச்சேஸ் பண்ணால் தான் நல்லா இருக்கும். சரி, ஆனால் ஃபுல் அமௌண்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தா அனாவசியமாக லேட் ஆகுமே தான். அந்த கடைக்காரங்கிட்ட சொல்லுங்க, கேட்பான். சரி, 50,000த்தையாவது முழுசா தருவீங்களா? தரேன். நிர்மலா, என்னங்க, கம்பெனிக்கு பேர் வச்சிட்டீங்களா? கம்பெனிக்கு பேர் வச்சாச்சாவா? கம்பெனிக்கு பேர் வச்சு முடிச்சு கன்ஃபார்ம் ஆகி போச்சு. நீ என்னடானா தூங்கிக்கிட்டு இருக்க. ஆமா, உனக்கு இந்த தூங்குறது சாப்பிட்றது இதை தவிர வேற எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் கிடையாதா? பா, உள்ள போய் தூங்கு. இந்த ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் மீறி நான் எப்படி பிசினஸ் சக்சஸா நடத்த போறேன்?